வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். புதிய உடைக்கான புது டிசைனை உருவாக்குவதில் ஈடுபட்டிருந்தாள் சுஜிதா. சுற்றிலும் வர்ண பேனாக்கள் இறைந்து கிடக்க, நடுவில் மைக்கேல் ஜாக்சனின் பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி வெள்ளைத்தாளில் டிசைன்களை வரைவதும் திருப்தியின்றி கசக்கி போடுவதுமாக இருந்தாள். இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த டிசைன் முடிக்கப்பட்டு உடை தயாராக வேண்டும். 10 நாள் கழித்து மாணவர்கள் டிசைன் செய்த ஃபேஷன் உடைகளின் அணிவகுப்பு நடைபெறுகிறது. அதில் முதல் பரிசு வாங்கியே ஆக வேண்டும். அவள் தயாரிக்க போகும் ஆடைக்கு அவளே மாடலாக இருந்து ஒய்யாரமாக நடந்து வரப்போகிறாள். பார்க்கிறவர்கள் ஆடையில் மயங்குவதா அவள் அழகில் மயங்குவதா என்று தெரியாமல் விழிவிரிய திணற வேண்டும். அவளோடு உடன் படிக்கும் மாணவிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. கற்பனை திறமையிலும் இவளுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல. போட்டி மிக கடுமையாகவே இருக்கும். எப்படியும் ஜெயித்துவிட வேண்டும். சுஜிதா தன் கற்பனை திறத்தோடு யுத்தம் புரிந்தாள். பலவித டிசைன்களையும் காகிதத்தில் கிடுகிடுவென வரைந்தாள். 30 விதமான உடைகளை டிசைன் செய்ததில் 20ஐ ஒதுக்கிவிட்டு 10ஐ தேர்ந்தெடுத்து அவற்றில் சில மாற்றங்களை செய்ததில் 5 ஓரளவுக்கு திருப்தியாக வர, அவற்றையும் இன்னும் நவீனமாக்கி வர்ணங்களை மாற்றி மேலும் மெருகேற்றியதில் ஒரு டிசைன் அற்புதமாக வந்து முழு திருப்தியை தர, சுஜிதா உய் என்று சந்தோஷமாய் சத்தம் எழுப்பியபடி குதித்தாள். உடம்பை வளைத்து கைகளை தூக்கி கால்களால் தாளமிட்டு டான்ஸ் ஆடினாள். போட்டியில் ஜெயித்துவிட்டால் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு ஒரு நாள் முழுக்க ஊர் சுற்றுவதாக வாக்களித்திருக்கிறான் ஆகாஷ். ஒரு நாள் முழுக்க அவனது அருகாமையில் இருப்பதற்காகவாது ஜெயிக்க வேண்டும். வந்திருக்கும் டிசைனை பார்த்தால் கண்டிப்பாக ஜெயித்து விடுவாள் என்றுதான் தோன்றியது. ஆகாஷின் நினைவு வந்ததும் முதலில் அவனை ரயிலில் சந்தித்ததிலிருந்து ரயிலை விட்டு இறங்கியது வரை நடந்தவைகள் அவள் மனசுக்குள் மறுபடியும் ஓடியது. தன் காதலி யாரென்பதை ரயிலை விட்டு இறங்கும்போது சொல்லுவதாக அவன் கூறியதும் அவளுக்கு ஆர்வம் கூடியது. அதை மறைத்து கொண்டு அவனை எரிச்சலோடு பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சுஜிதா. ரயில் மும்பையை அடையும் வரை அவனிடம் எதுவும் பேசவில்லை. பேசாவிட்டாலும் உள்மனதால் அவனையே தான் கவனித்துக் கொண்டிருந்தாள். ரயில் மும்பையில் நின்றது. அவன் காதலி யாரென்பதை அறியும் ஆவல் இல்லாதவள் போல தன் சாமான்களை தோளில் ஒன்றும் கையில் ஒன்றுமாய் எடுத்துக்கொண்டு இறங்க தயாரானாள் அவள். பியாச்சா என்றான் ஆகாஷ். ஆமாம் என்றாள் சுஜி. என் காதலியை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா என்றான். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏதோ ஒரே ரயில் பிரயாணம் பண்ணினோம், அவ்வளோதான். இதுவரை பேசிட்டு வந்ததுக்கு நன்றி என்றாள். ஒரு நிமிஷம், நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் சொல்றேன்னு நான் சொன்ன வார்த்தைய நான் காப்பாத்திடுறேன். வாங்க, என் காதலியை காட்டிடுறேன். அவன் அவள் கையை பிடித்து கொண்டு வாஷ் பேஷன் இருந்த இடத்திற்கு சென்றான். கண்ணாடியில் தெரிந்த அவளை ஒரு வினாடி உற்று பார்த்தான். என்ன பாக்குற? உன் பிரார்த்தனைப்படி எனக்கு கிடைச்ச காதலி இவதான். நல்லா இருக்காளா? அருகில் நின்றவளை சுட்டிக்காட்டி கண்ணாடியில் தெரிந்த உருவத்திடம் கேட்டான். அவள் ஒரு வினாடி திகைப்போடு அவனை பார்த்தாள். பிறகு சட்டென்று அவன் கையை உதறிவிட்டு திரும்பி நடந்தாள். அவன் சன்னமாய் சிரித்தான். அவளை பின்தொடர்ந்து வந்து கீழே இறங்கினான். இந்த கோபம் சும்மாதானே என்றான். மிஸ்டர் ஆகாஷ், 1.5 நாள் உங்களோட பிரயாணம் பண்ணிட்டா உடனே காதலா? அபத்தமா இருக்கு. கிளம்புங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்க மறுபடி சென்னைக்கு இதே ரயில்ல போவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்னை விட பெட்டரா இன்னொரு காதலி கிடைப்பா. நான் வரட்டுமா என்றாள். அவள் கிண்டலாக சொல்ல அவன் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க என்றாள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு காலத்துக்கும் எனக்கு வேணும்னு எனக்காக இன்னொரு பிரார்த்தனை பண்ணுங்களேன் ப்ளீஸ். இது என் கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ். டைம் கிடைச்சா வாங்க, அட்லீஸ்ட் போனாவது பண்ணு என்றான். அவன் அவள் கையில் ஒரு கார்டை திணித்துவிட்டு தன் பிரீப் கேஸோடு வேகமாய் நடந்து சென்று கும்பலில் மறைந்தான். அவள் சில வினாடிகள் அப்படியே நின்றாள். பின்பு ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றாள். அவள் தலையை கண்டதும் வேலைக்காரர்கள் பரபரப்பானார்கள். அம்மா வேகமாக கீழே வந்தாள். ஏண்டி, ரயில்லையா வந்த? ஆமா. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சும்மா ஒரு த்ரில்லுக்காகத்தான் வந்தம்மா. இதுக்கு போய் ஏன் இப்படி பதற என்றாள் சுஜி. அவள் 4 கால் பாய்ச்சலில் மாடியில் இருந்த தன் அறைக்கு வந்தாள். ஏசியை ஓடவிட்டு கட்டிலில் மல்லாந்து விழுந்தாள். சாப்பிட என்ன அனுப்பட்டும்? அம்மா இன்டர்காமில் கேட்டாள். ஆப்பிள் ஜூஸ், போன்மிட்டா, ஐஸ்கிரீம், வறுத்த முந்திரி, சாம்பார் சாதம், தொட்டுக்க ஜாங்கிரி எல்லாம் அனுப்பு என்றாள் சுஜி. என்னடியாச்சு உனக்கு? இதுக்குத்தான் ரயில்ல வரக்கூடாதுங்கிறது. சுஜிதா சிரித்தாள். ஏனோ தெரியவில்லை, உடம்பு லேசாகி பறப்பது போலிருந்தது. பட்டாம்பூச்சியாய் பறந்து சுற்றி வர வேண்டும் போலிருந்தது. இதற்கு காரணம் கேட்டால் சொல்ல தெரியாது.
அம்மா ஆப்பிள் ஜூஸ் அனுப்பினாள். மற்றதெல்லாம் எங்கே? தெரியாதும்மா, அம்மா இதைத்தான் தர சொன்னாங்க. குளிச்சுட்டு கீழே வர சொன்னாங்க டிஃபன் சாப்பிட. ஆப்பிள் ஜூஸை வைத்துவிட்டு அவன் போனதும் சுஜிதா எழுந்தாள். தன் கைப்பையை திறந்து அவன் கொடுத்த விலாச அட்டையை எடுத்து அந்த எண்ணிற்கு போன் செய்தாள். மறுமுனையில் ரிங் போக ஒருவித படபடப்போடு காத்திருந்தாள். எஸ் மிஸ்டர் ஆகாஷ் ப்ளீஸ். ஜஸ்ட் அ மினிட் என்ற குரலை தொடர்ந்து ஆகாஷின் அறையில் இருந்த டெலிஃபோன் அடிக்கும் சத்தம் கேட்க படபடப்பு இன்னும் அதிகமாயிற்று. ஹலோ, ஆகாஷ் ஹியர். சட்டென்று போனை வைத்தாள். 5 நிமிடம் கழித்து மீண்டும் போன் பண்ணினாள். அவன் குரல் கேட்டதும் போனை வைத்தாள். இப்படியே 5-6 முறை செய்தவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. பித்தம் தலைக்கேறுகிறது என்று இதைத்தான் சொல்கிறார்களா? அவன் தவித்து கொண்டிருப்பான். யாரு போன் செய்தார்கள் என்று. தவிக்கட்டும், நன்றாக தவிக்கட்டும். அவள் குளிக்க போனாள். ஏதோ பாடலை ஹம் பண்ணியபடியே வெகு நேரம் குளித்தாள். உடை மாற்றி ட்ரெஸ் பண்ணி கொண்டு கீழே வந்தாள். டைனிங் டேபிளில் மொத்த குடும்பமும் ஒன்றாய் அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பா, சித்தப்பாக்கள், அவர் குழந்தைகள், அம்மா, சித்திகள் என்று எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருந்தார்கள். ஹாய் சுஜி, சென்னை லைஃப் எப்படி இருக்கு? இப்படி வந்து உட்கார். சித்தி பெண் தன் அருகில் இருந்த சேரை காட்டினாள். உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? இதுவரை எவ்வளோ துணியை கிழிச்சிருப்ப என்று கேட்டாள். கிண்டலா என்றாள் சுஜி. எவ்வளோ நாள் லீவு? 1 வாரத்தில் கிளம்பிடுவேன் என்றாள் சுஜி. என்னடி இவ்வளோ சீக்கிரம்? போய் நிறைய ஒர்க் இருக்கு. ஊரை விட்டு ஊர் போய் தனியாக இருந்து இப்படி படிக்கணுமா? இங்கே இல்லாத படிப்பா என்றாள். இங்கே இருந்தால் ஹாஸ்டலில் இருக்க விடுவீங்களா என்றாள் சுஜி. ஹாஸ்டல் லைஃப் அவ்வளோ நல்லா இருக்கா இந்த வீட்டை விட என்றாள். அது ஒரு ஜாலி தானே, அதை விடு. இங்கே என்ன விசேஷம்? என்ன பெரிய விசேஷம், வழக்கம் போல் வண்டி ஓடுது, ஒரு த்ரில்லும் இல்லை. சித்தி பெண் இவளுக்கு மட்டும் கேட்கும்படி சலித்து கொண்டாள். அப்பா, சித்தப்பாக்கள் எல்லாரும் ரத்தின சுருக்கமாக 2 கேள்விகள் கேட்டுவிட்டு தங்கள் டிஃபனை முடித்து கொண்டு எழுந்து சென்றார்கள். அவர்கள் அப்படித்தான். தேவையின்றி 1 நிமிடம் யாரிடமாவது பேசினால் 1 கோடி நஷ்டமாகிவிடும் என்று நினைப்பவர்கள். சதா சர்வ காலமும் வியாபாரம், பணம், பிஸ்னஸ், போட்டிகளை சமாளிப்பது பற்றிய சிந்தனை. இதை தவிர வேறு எது பற்றியும் நினைக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்களது கௌரவங்களை எல்லாம் தங்கள் தலையில் சுமந்து கட்டி காட்பதே தங்கள் முழு நேர பணி என்பது போல் 24 மணி நேரமும் அலங்கார பூசிதைகளாக அவர்களது மனைவிகள். சுஜிதாவுக்கு தன் வீடும் அதன் அலங்காரமும் பணமும் பதவிஷும் சுத்தமும் பிடிக்கும். அவள் படித்த பள்ளியில் அம்மாவோ அப்பாவோ ஏதாவது நிகழ்ச்சிக்கு வரும்போது ஆசிரியர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையிலும் காட்டும் பவ்யத்திலும் பிரமித்து போவாள். இன்னார் வீட்டு பெண் என்று சொன்னால் எந்த இடத்திலும் தனக்கு கிடைத்த மரியாதையாலும் உபசரிப்பிலும் குளிர்ந்து போவாள். ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தது, பிடித்தும் இருந்தது. எங்கு போனாலும் விஐபி உபச்சாரம் எல்லாருக்கும் கிடைத்து விடுமா என்ன? அதே நேரம் தங்களை விட அந்தஸ்து குறைந்த இடம் என்றால் உபசரிப்பு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் என்பதையும் உணர்ந்திருந்தாள் அவள். கிராமத்து மனிதர்களுக்கு ஒரு சாதாரண பட்டணத்து மனிதன் என்றால் உசத்திதான், பிரமிப்புதான். பட்டணத்தில் எறும்பு கூட மதிக்காதவனுக்கு அந்த உபச்சாரமும் மரியாதையும் போதையேற்றும். அதேபோல் சென்னை வாசிகளுக்கு மும்பைக்காரர்கள் என்றால் கொஞ்சம் உயரத்தில் இருப்பவர்களாகத்தான் தோன்றும். மும்பை கல்லூரிகளில் இவளுக்கு சமமான பணக்கார கூட்டம் அதிகம் இருந்தது. இவள் ஜம்பம் அங்கே எடுபடவில்லை. என்னை விட நீ என்ன உசத்தி என்ற பாவனை எல்லோரிடமும் இருந்தது. சுஜிதாவுக்கு இது பிடிக்கவில்லை. அவளுக்கு உபச்சாரமும் மரியாதையும் வேண்டும். சின்ன வயதிலிருந்து இது பழகிவிட்டது. இது ஒருவித போதையாய் மனதில் படிந்து விட்டது. எனவேதான் கல்லூரி படிப்பை மும்பையில் தொடராமல் சென்னையில் இடம்பெற்று தொடர்ந்தாள். சென்னை பெண்களுக்கு இவள் நாகரிகம் 4 மடங்கு அதிகம்தான். இவளிடம் பேசக்கூட பயந்தார்கள். அப்படி பேசியவர்களும் மரியாதையை குழைந்து பேசினார்கள். எல்லாவற்றுக்கும் அவளை முன்னிறுத்தினார்கள். தலையில் கிரீடம் வைத்து தலைவியாய் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சுஜிதா எதிர்பார்த்ததும். இப்போது அவள் அங்கு முடிசூடா ராணி. அந்த மகுடத்தை இறக்கி வைத்துவிட்டு அவளாவது இங்கு வருவதாவது. டிஃபன் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு வந்தவள் மறுபடியும் ஆகாஷின் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணினாள். அவன் வெளியில் போய்விட்டதாக சொன்னார்கள். அடுத்த 2 நாளும் அவனை போனில் பிடிக்க முடியவில்லை. ச்சே என்றாயிற்று. போர் அடித்தது. எதற்காக அவனுக்கு தான் திரும்ப திரும்ப போன் செய்கிறோம் என்று ஆச்சரியமாக இருந்தது. ரயில் சிநேகம் என்று வீராப்பாய் பேசிவிட்டு வந்தாச்சு. அதோட விட்டுவிட வேண்டியது தானே. எதற்கு அவனை நினைத்து கொண்டு போன் செய்து நீதான் என் காதலி என்று அவன் சொல்லிவிட்டதால் இந்த புலங்காகிதமா? எப்படியோ ஆக மொத்தம் அவளுக்கு அவனை பிடித்து விட்டது. அவன் ஞாபகமாகவே இருந்தது. இந்த பறந்து விரிந்த மும்பையில் அவன் எங்கே சுத்தி கொண்டிருக்கிறானோ. சுஜி, ஷாப்பிங் வரியா? சித்தப்பா பெண் லாவண்யா அறைக்குள் எட்டி பார்த்து கேட்டாள். என்ன வாங்க போற?
பர்டிகுலராக எதுவும் இல்லை, போகிற போக்கில் பிடிச்சதை வாங்கலான்னு. ஷாப்பிங்கா முக்கியம், சுற்றுறது தானே எங்கள் பிளான் என்றாள் லாவண்யா. சுற்றுறதுக்கு எதுக்கு? சைட் அடிக்கவா இல்லை ஆள் பிடிக்கவா என்றாள் சுஜி. பல்ல உடைப்பேன், சைட் அடிக்கனே வச்சுக்கோயேன், அவங்க நம்மள அடிக்கல அந்த மாதிரி தான் என்றாள் லாவண்யா. சுஜிதா சிரித்தபடி எழுந்து உடை மாற்றி கொண்டு கிளம்பினாள். ஒன்றுவிட்ட சகோதரிகளோடு சத்தமாய் பேசி சிரித்தபடி காரில் ஏறி சென்றாள். ஒவ்வொரு இடமாய் காரை நிறுத்தி கண்களை சுண்டி இழுக்கும் இளமையும் அழகும் கொண்டு அவர்கள் நடக்க பல பேர் திரும்பி பார்த்தார்கள். கடைசியாக கடற்கரையில் பொழுதை போக்க வந்தார்கள். காரை பார்க் பண்ணிவிட்டு கடற்கரை சாலையில் காற்றில் கூந்தல் பறக்க நடந்தார்கள். சுஜிதாவின் விழிகள் நாலா பக்கமும் சுழன்றது. ஒரு இடத்தில் நிலைத்தது. ஆகாஷா அது? ஆம், அவனேதான். கையில் ஏதோ பார்சலோடு ஒரு காரின் அருகில் சென்று பார்சலை உள்ளே வைத்துவிட்டு காரில் ஏறி போனான். சுஜிதா தன் சகோதரிகளிடமிருந்து நைஸாக நழுவினாள். அவனை நோக்கி வேகமாக நடந்தாள். ஆகாஷ் காரை கிளப்பினான். ஆகாஷ், குயிலாய் அவள் அழைத்தது கடலின் இரைச்சலில் கரைந்தது. அவள் இன்னும் வேகமாய் ஓடி அவன் காரை நெருங்க கார் சர் என்று கிளம்பி சென்றது. ஷட்! அவளை பார்த்தானா பார்க்கவில்லையா? பார்த்துவிட்டு வேண்டுமென்றுதான் சென்று விட்டானா? அவ்வளவு கத்தி அழைத்தது காதில் விழாமலா இருந்திருக்கும்? சுஜிதா எரிச்சலோடும் ஏமாற்றத்தோடும் திரும்பி நடந்தாள். 10 அடி நடந்திருப்பாள். ஹலோ! பின்னால் ஒரு குரல் கேட்க சற்றென்று நின்று விட்டாள். விஷமச்சிரிப்போடு நின்று கொண்டிருந்தான் ஆகாஷ். குப்பென்று முகம் மலர்ந்தது சுஜிக்கு. பார்த்துட்டு தானே பார்க்காத மாதிரி போனீங்க என்றாள் சுஜி. எஸ் என்றான் ஆகாஷ். ஏன் அப்படி போனீங்க? ரயில் சிநேகம் எல்லாம் என்ன பார்வை, எதுக்கு நிற்கணும் என்றான். அப்புறம் இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? அப்படியே போய் தொலைய வேண்டியது தானே என்றாள் சுஜிதா. ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் என்றான் ஆகாஷ். என்ன? பேசுறதுக்கு தில்லில்லாதவங்க எதுக்கு டெலிஃபோன் பண்ணணும் என்றான். யார சொல்றீங்க என்றாள் சுஜி. வேற யார? உன்னைத்தான். என் டெலிஃபோன் நம்பர் இப்போதைக்கு உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்றான் ஆகாஷ். நான் பண்ணல என்றாள் சுஜி. போய் இருந்துட்டு போகட்டும், இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் என்றான் ஆகாஷ். எதுக்கு தேங்க்ஸ் என்றாள் சுஜி. என்ன நீயும் விரும்புறியே, அதுக்குத்தான். நான் சொன்னேன் அப்படி என்றாள். சில விஷயங்கள் சொல்லி தெரிவதில்லைன்னு தெரியாதா உனக்கு என்றான். கனவு காண்றீங்க ஆகாஷ். திங்கக்கிழமை நான் ஊருக்கு திரும்புகிறேன். உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. மறுபடியும் ரயிலில் சந்திப்போம், ஓகேயா என்றான். எனக்கு டிக்கெட் புக் பண்ண நீங்கள் யாரு? நான் வரமாட்டேன் என்றாள். வருவ. அவன் புன்சிரிப்போடு கிளம்பி செல்ல அவள் சிலையாக நின்று விட்டாள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள். நன்றி.